just because we have more grace, we can keep on sinning வந்து லைசன்ஸ் டு சின்ற மாதிரி ஆயிரும்ல. அதனால ஐ திங்க் 15th verseல வந்து ஷால் வி சின் அப்படின்னு சின்னே பண்ணலாமான்ற மாதிரி இருக்குல்ல கொஸ்டின். ஷால் வி சின் பிகாஸ் we are not under the law but under grace. பை நோ மீன்ஸ் அது அவரே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணி பாவம் வந்து அப்ப உனக்கு என்ன பாவம் பண்றதுக்கு ரைட்டர் ஆண்டவர் வந்து ஃப்ரீ, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நான் தான் செத்து உன் பாவத்தை இது பண்ணிட்டேன்லன்னு. அது கிடையாது. அது அப்படி எல்லாருமே சொல்றாங்க இப்ப கூட. ஏன்னா நீ you are saved, you will go to heaven, ஜட்ஜ்மெண்டே இல்ல, you will be based on your works but not on your salvation அப்படி சொல்றாங்க. அங்க வந்து டிஃப்ரெண்ட் வீடு கொடுப்பாரு நமக்கு, அந்த இதுல கிரேடேஷன் வரும் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து சால்வேஷனையும் கிரேஸையும் ஒர்க்ஸையும் எனக்கு எப்படி பிரிக்கிறதுன்னே தெரியல. நீ சேவ்டா இருந்திருந்தா உன்னோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், உன்னோட ஒர்க் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம சேவ்டா இருந்தா நம்மளோட ஒர்க் மாறிடணும். ஆமா ஆமா, நம்மளோட ஒர்க் அதே மாதிரி இருக்க முடியாது. ஐ திங்க் தட் இஸ் த இல்ல. ஆமா, we cannot have the same work. நான் திருப்பியும் ஓகே இமீடியட்டா மாறலனா கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாலேஜ் ஆஃப் our salvation இந்த இது வர வர grace will produce good fruit in us. சின்ன மேல ஒரு அருவருப்பு வந்துரும், சின்ன விட்டு வெளியில வரணும். பவுல் அழகா சொல்வார்ல, நான் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை வருகிறோம் அப்படி. நம்ம ஆசையா இருக்கும் நல்லது செய்யணும்னு, நல்லா பண்ணணும்னு, ஆனா நம்மளால முடியாது. சோ அந்த இத வந்து கிரேஸ் வந்து எம்பவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். and any sin is sin against godன்றது ஒரு against god. நீ வந்து என்னதான் sin பண்ணாலும் இது இட்ஸ் ஆல்சோ sin against. அந்த ப்ராடிகல் சன்னும் அதான் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு. அந்த கர்த்தருக்கு விரோதமா பாவம் இங்க எங்க இருந்து காட் வந்தார் அந்த பிக்சர்ல, அவனோட உரிமையான பங்கதான் அவன் வாங்கிட்டு போறான். அது இன்னவே பாவம் கூட இல்ல, ஆனா அவன் அதுல கிளியரா சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாவும் என் தகப்பனுக்கு விரோதமாவும் பாவம் செய்தேன். அதுதான் repentance. That's the true repentance, when we understand that we are also sinning against God. Every time we hurt a person, every time we overlook a person, every time we are not doing what we are supposed to do, we are sinning against God also. Illapa? Amma. In the question, third question, what command is so important that Paul repeats it twice? 13th and 19th verse. 13ல, do not offer any part of yourself to sin as an instrument of wickedness, but rather offer yourselves to God as those who have been brought from death to life, and offer every part of yourself to him as an instrument of righteousness. 19th verse, I am using an example from everyday life because of human limitations. Just as you used to offer yourselves as slaves to impurity and to ever-increasing wickedness, so now offer yourselves as slaves to righteousness, leading to holiness. Slaves to righteousness தான் சொல்றாருல, offer yourself. அது நல்லா இருக்கு. கான்ஷியஸா நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த பாடியையும் வந்து, எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி கண்ணை வந்து ஸ்லேவ் டு சின்ன வந்துச்சோ, இப்போ நான் வந்து என்னோட கண்ணை ரைச்சஸ்னஸ்க்கு ஸ்லேவ் ஆக்குறேன். கை அந்த மாதிரி ஒன்னொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து அவரு அழகான மெட்டஃபர் இது டு சே. இதுக்கு முன்னாடி ஸ்லேவரி டு இம்பியூரிட்டியா இருந்தது, நவ் டு ஸ்லேவரி டு ரைச்சஸ்னஸ். ஸ்லேவரிங்கிறது வந்து யூ கான்ட் சே நோ இல்லையா? நம்மளோட மாஸ்டர் சொல்றது வந்து நம்ம நோவே சொல்ல முடியாது, செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரிதான் நம்ம சின்னுக்கு ஸ்லேவா இருந்தோம். ஆமா. So we kept on sinning because we can't say no to our sins. எப்போ நம்மளுக்கு டெம்ப்டேஷன் வந்தாலும் we keep falling. ஆனா நம்ம எப்போ நம்ம slave to righteousness ஆகும்போது we still can't say no to that. ஆமா, அந்த 13th verseல அப்படிதான் போட்டிருக்குல்ல, we used to offer yourself to sin as an instrument of wickedness. ஐயோ, இன்னும் பாவம் இருக்குமே. அதுதான் அந்த Psalm 51 பேஸ் பண்ணி நேத்து அந்த கேட்ட சம்மன்லயும் அப்படிதான். நம்ம சம்டைம்ஸ் வந்து we will say, oh give me one more chance God, I won't do it again அப்படின்ட்டு will definitely do it again. ஆமா. ஆனா கிரேஸ் வந்து நமக்கு வந்து ஒரு லீவே கொடுத்துருது தெரியுமா? சில நேரம் தெரிஞ்சுட்டு தான் பண்றோம். காலையில எந்திரிக்கிறதெல்லாம் இதே இது தண்டிக்கிற ஆண்டவரா இருந்தா
நம்ம எந்திரிச்சிருவோம் தெரியுமா? பயந்து Yeah. அலறி அடிச்சுட்டு ஓடிருவோம். ஆமா. அந்த இன்னைக்கு அப்படியே டயர்டா இருக்கு, பாடி வலிக்குது, சாட்டர்டே தானே, 5 ஓகே எந்திரிக்கலாம். அப்படி ஒரு மாதிரி ஒரு we take people who are good to us. ம். அதுவுமே ஒரு விக்கெட்னஸ் தான். ம். slave to நான் righteousness ஆயிட்டோம்னா அவர் வந்து ஜீசஸ் will correct you. அந்த இதை நம்ம வந்து சரண்டர் நம்ம வந்து we have to surrender to Jesus rather than surrendering to இது sin. We will be slave to Jesus, so he will correct us, he will guide us on the journey. எப்பனாலும் that is true. கரெக்ட். ஆஃபர் யுவர் செல்ஃப் இருக்குல்ல அந்த பார்ட். ஆமா ஆமா. ஆனா அது பிராக்டிக்கலா நம்ம எப்படி அது, ஏன்னா பிரியா நீ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு காலத்துல வந்து நம்ம அது வேண்டவே வேண்டாம் தூக்கி போட்டுருவோம். ஆனா ஆமா வந்து அது உள்ள போனா அதுல இருந்து திரும்ப வெளியில வருது. இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஆமா. எனக்கும் அந்த I can stop myself from a certain kind of thing for a longer period of time. But அது வந்து அந்த ரெகுலேட்டடா இல்ல ஒரு எபிசோட் தான் அந்த மாதிரி எனக்கு இன்னும் பண்ண வரல. இவ்வளவுதான் லிமிட். அது வந்து குக்கியா இருந்தாலும் சரி, அது வந்து நேச்சரான்னு தெரியல. அந்த ஓல்ட் நேச்சரா போகல. குக்கிய சாப்பிடாம அது வாங்காமயே இருக்கலாம். அது இருந்தா எனக்கு அது நினைக்க கூட மாட்டேன். ஆனா ஒண்ணு வந்துருச்சுன்னா அது தீர்த்து முடிக்கிற வரையில் அதேதான். அந்த பக்கம் போனாவே அது இருக்குல்ல, அது சாப்பிடலாம், ஹாஃப் தான் ஒண்ணும் ஆகாது. அது மாதிரிதான் இருக்கு எனக்கு. அது அது வந்து மேபி அந்த நேச்சர், ஓல்ட் நேச்சர். அது servant slave different than earlier. Servant is different than slaves. அவங்க வந்து ஸ்லேவ்ஸ வந்து பாண்ட் சர்வன்ட் தான் யோசிக்கிறாங்க. Servant காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வேலை Servant வந்து பார்க்கறதுக்கு they earn money. அப்படி கிடையாது. அந்த காலத்துல வந்து ஒர்க்கர்ஸ தான் அவங்க வந்து இப்ப வந்து எல்லா இடத்துலயும் இப்ப அந்த இது பண்ணும்போது பைபிள் வந்து சப்போர்ட் ஸ்லேவரி அப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லா இடத்துலயும் அந்த வோக் மீடியால எல்லாம் பைபிள்ல வந்து ஸ்லேவரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பைபிள் சப்போர்ட் ஸ்லேவரி. அந்த சில போர்ஷன்ஸ் ஆஃப் த பைபிள் கிளியர்லி இண்டிகேட்டட் ஆஃப் ஸ்லேவரின்னு. ஆனா ஐ ஃபீல் வாட் இஸ் the thing is workers தான் வந்து ஸ்லேவ்ஸா. ஏன்னா பாண்ட் சர்வெண்ட்னு ஒரு வார்த்தை வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்ல ஸ்லேவ்ஸ்க்கு வந்து பாண்ட் சர்வெண்ட்ஸ் இருக்குது. அப்ப வந்து அவங்கள வந்து ஒரு விலக்குறையும் கொடுத்து they have paid for them and 7 yearsல வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 7 yearsக்கு அப்புறம் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம வாசிச்சோம் தானே ஜிங்கி. 7 yearsக்கு அப்புறம் அவங்களே விருப்பப்பட்டாதான் இருக்கலாம். அப்பனா அவங்களுக்கு ஒரு முத்திரை பதிக்கப்படுது. அப்ப வந்து இட்ஸ் லைக் ஒர்க்கிங் ஃப்ரம் அமேசான் தான். லைக் நீ விருப்பப்படலைன்னா ஒரு சீசனுக்கு அப்புறம் நீ போயிடலாம். நீங்க கான்ட்ராக்ட்ல இப்படி தானே சைன் பண்றீங்க. நான் இத்தனை வருஷம் கட்டாயம் இருப்பேன் சைன் பண்ணி எத்தனையோ பேர் சைன் பண்றீங்க தானே. I think it's that only. You are offering yourselves as bond servants to God. Christ never takes away the free will what he has given us. God never takes that free will away from us. நீயா எதுவும் செய்ய முடியாதுன்னு இல்ல. அப்ப ஒரு ஸ்லேவால எதையுமே ஆஃபர் பண்ண முடியாது. because his time or his rights are not his anyway. ஸ்லேவுக்கு அந்த ரைட்டே கிடையாது குடுக்கறதுக்கு. அவனுக்கே இல்ல. அவனை அடிச்சு உதைச்சு கூட என்ன வேணா பண்ணலாம். பட் why it says offer yourself. நம்ம திங்க் பண்ற ஸ்லேவரி ஐடியாவும் பிப்ளிக்கல். ஏன்னா இஜிப்சியன்ஸும் ஸ்லேவ்ஸ் தான். நிறைய என்னன்னா இஸ்ரேலியன் ஸ்லேவ்ஸ் தான். அப்ப ஸ்லேவ் ரிடெம்ஷன் ஸ்டோரி தான் பைபிளே. ஸ்லேவ் ரிடெம்ஷன் ஸ்டோரி தான். ஸ்லேவ்ஸ் டு சின் இருக்கட்டும், ஸ்லேவ்ஸ் டு எனிதிங்கா இருக்கட்டும். அண்ட் ஒரு இடத்துல வந்து ஜீசஸ் வந்து கிளியரா சொல்லிடுறாரு, no longer call you servants but friends. A master doesn't reveal his work to you. ஜீசஸ் ஜான்ல தானே இப்ப சொல்றாரு, என்னோட அஜெண்டாவை நான் வந்து ஒரு மாஸ்டர் வந்து சர்வெண்ட்ட சொல்ல மாட்டான் அவனோட பிளான. Now I am revealing it to you. So no longer I call you a servant but I call you a friend அப்படி சொல்லிடுறாரு. So அந்த
ஹோல் கான்டெக்ட்ல தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப பார்க்காம slaves to sins are not slaves to righteousness. ஏன்னா அந்த இதுல இருந்து எடுத்துட்டாரு, அந்த பாண்டேஜ்ல இருந்து எடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்ல we've been called to a relationship with God, to have a fatherly relationship. வேற எங்கேயோ போயிடுச்சு டாபிக். என்ன கொஸ்டின்? அதுதான் presenting yourselves as slaves to righteousness. அதான் டிஸ்கஸ் பண்ணணும் for holiness. How to present தானே, அது வந்து மெயினா வந்து தாட்ஸ். ஆமா, டெய்லி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான். அப்பதான் நான் காட்டுவார் நீ இது பண்றது. அது வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆமா, நம்ம அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இதெல்லாம் பண்ற. And இன்னொன்னு வந்து we shouldn't offer ourselves to slaves to impurity. அது பண்ணாம இருந்தா தானே we can become slaves to We righteousness. cannot be slaves to two masters. ஆமா. Daniel அது இன்னொன்னு நமக்கு ஆக்சுவலா ஜாய் தெரியுமா? ஸ்லேவ்ஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸா இருக்கிறது உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கும். நம்ம தேர்ந்து ஒண்ணு நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா I feel there's joy also. ஆமா, அதானே இந்த இதுல படிச்சோம்ல, சின் நம்ம பண்ணி முடிச்சிட்டு அதோட எண்ட் என்ன? It will be, you'll Death. feel like death thrill. It feels like obeying to sin. ஆனா அதே இது வந்து ரைச்சியஸ்னஸ்ல இருக்கும்போது அதுதான் உண்மையான ஃப்ரீடம் அப்படிங்கிறார். சின்ல ஃபங்க்ஷன் ஆகுறது உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. ஆமா, அதுதான் fruits of the spirit வந்து அப்புறம் அடுத்தது ஜிக்கி. What does you were free from the control of righteousness mean? 20th verse. Free from, you were free from the control of righteousness. When you were slaves to sin, you were free from the control of righteousness. You didn't have anyone to stop you. Guilt கிடையாது. நம்ம மனசுக்கு இஷ்டமானபடி வேணுங்கிறதெல்லாம் நம்மளோட வியூஸ், நம்மளோட இது மாதிரி ஓகே இருந்தா. ஆமா. It was more about us than about God. Self-centered lives மாதிரி. அது வந்து two masters மாதிரி தானே. அது அப்பதான் சொன்னாங்களா? ஒரு மாஸ்டர் வந்து sin and one master is righteousness. So when you're part of sin, you don't care what the righteousness, master or righteousness வந்து we don't care because you are bonded to sin. அதே மாதிரி வந்து when you are bonded to Christ or righteousness, you are under his control. But ஆனாலும் we were sin. அது ஒண்ணு இருக்குல்ல, அது even when we are under master, I mean righteousnessல slaves ஆ இருக்கும்போது, but we are still in that nature we are sinning. But we are not slaves. Yeah. Slaves. We are not slaves to sin. அதுதான். Like we know that it is a sin, and even when we fall, we quickly understand that and then because இன்னைக்கு வந்து எனக்கு டிவில டைம் வேஸ்ட் பண்றது பாவம்னு தோணுச்சு. ஒரு நாள் அது அந்த மாதிரி யாரையும் சொன்னா இடியட்னு நினைப்பேன். இங்க வேற வேலை இல்ல, இது மாதிரி எல்லாம் யூஸ்லெஸ்ஸா பேசிருக்காங்க. அந்த உணர்ச்சி நமக்கே வந்துருச்சு. சோ இது இருக்கும்போது நம்ம கட்டாயம் வந்து இதை ஓவர் கம் பண்றதுக்கு அவரும் ஒரு பலன் கொடுப்பாரு ஒரு டைம்ல. கொஞ்சம் கொழுப்பு தான் வந்திருக்கும். இதே இது வந்து ஏதேன்னு ஒரு கஷ்டம் ஒழுங்கா ஓடி போய், அதுவும் எனக்கு தெரியுது. ஒரு கஷ்டம்னா இந்நேரம் உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணிருப்பேன். கொழுப்பு வந்துருச்சு நமக்கு அப்படின்னு அந்த நாலேஜும் இருக்கு. இல்ல, once you're part of righteousness, slaves இருக்கும்போது, even when you don't go and change the master, அதுதான் வந்து I think is emphasizing here. If I am under the righteousness master, நான் தப்பு பண்ணாலும் if I stay still with the under his hands அப்படிங்கும்போது he will correct me and நான் அந்த foldலயே இருப்பேன். But when I try to change the master, when I continually do it and when I switch myself to the other master, then you are under the control of sin and not the master of righteousness. I think that is where the control will lose. I think so too. இன்னொன்னு நம்மளுக்கு அந்த கில்ட் வந்து when we are அந்த slaves of righteousnessனா when we go against the will of God or even the smallest sin நம்ம பண்றப்ப we'll have that particular guilt that maybe we are turning away from God and
at least it help us to realize and come back to him or surrender. இல்ல ஆமா. at least வந்து we reach out to God for help, இல்ல we call out to God for help that we have sinned. ம். ம். தட் அந்த உணர்ச்சி லைக் அந்த கன்விக்ஷன் வந்து சின்னதுலயே வந்துரும். ம். ம். ஒரு காலத்துல நமக்கு அது பாவமாவே தெரியாது. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு நினைச்சதெல்லாம் கூட இப்ப வந்து குத்தும் தானே. ம். The more we get closer to him, even the smallest thing starts to prick. ம். ம். அப்ப ஸ்லேவ்ஸ் டு ரைட்டியஸ்னஸுமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி இல்லைல்ல. இட் லைக் நமக்கு எப்படி வந்து பீயிங் சேவ்டுன்னு தானே பாலும் போடுறார். அதே மாதிரி தானே வி கம் ஸ்லோலி அவுட் ஆஃப் இட். Mm-mm. I don't think God also will let, I mean, it's not possible in human nature to be completely, ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கவங்க பார்த்தா அவங்க கிட்ட எல்லாமே ப்ரைட் இருக்கும். ஆமா ஆமா. அதுதான் கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சின். ஒரு எப்படி சொல்றது, லீகலிசம், ரிலீஜியஸ்னஸ் எல்லாமே அந்த செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், அந்த இதெல்லாம் வந்து எப்படியேந்து ஒரு கரப்ஷன் எங்கேயிருந்து ஒண்ணு இருக்கதான் செய்யுது. நம்ம நான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் இது பண்றேன், நான் இது பண்றேன், அது பண்ண, அது வந்து அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பட் அவங்க சொல்றதே வந்து நமக்கு ப்ரைடா தான் தெரியுது. அதான் அந்த பைபிள்லயே இருக்கும்ல, அந்த 2 பேரு போய் போய் ப்ரே பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து நான் அந்த மாதிரி சின்னர் கிடையாது, நான் வந்து உங்களோட எல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்றது. இன்னொருத்தர் வந்து நான் ஒரு சின்னர் அப்படின்னு இது ஆமா. பண்றதுலயுமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் correct. பர்சன் வந்து பிரைட் தானே. சோ அது வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து அந்த படிப்படியா தான் அந்த அந்த பூரணம் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து அவரை பார்க்கும் போது அந்த பூரணப்படுவோம்னு நினைக்கிறேன். அந்த அந்த உண்மையாலுமே அந்த ஹியூமன் நேச்சர் போயிடும் ஆமா. நமக்கு. அதே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நான் நினைப்பேன், ஒரு மெயினா வந்து ஒரு ஒரு ஃபாதர் வந்து எப்படி என் பிள்ளை வந்து இது பண்ணிருச்சு அது ஆமா. பண்ணிருச்சுன்னு சொல்லி அப்படியே Proud ஹாப்பியா ஆ, இன்னொருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களோ, அப்படிதான் ஜீசஸ் நம்மளே ஆமா. இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ரெண்டு So step was that பண்ணுவாங்க. to him who is able to keep you from stumbling and to present you before his glorious presence without fault and with great Lord. joy. இந்த டாக்ஸாலஜி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களா ரொம்ப? இது நல்ல ஒரு blessing.